சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 18ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 4ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா இருக்கக்கூடிய பணம் எங்க சேமித்து வச்சிருக்கீங்களோ அது ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எந்த விதத்துலையுமே எதுலேயுமே நீங்க அக்கறையா இருக்கணும், கவனமா இருக்கணும். மெயினா டாக்குமெண்டேஷன், முக்கியமான பத்திரங்கள், முக்கியமான ஆவணங்கள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாம விட்டு கொடுத்துட்டு ஐயோ போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பயணங்கள்ல கூட எந்த நண்பரையும் நம்பி பேக்கே கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது, பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நபரை போய் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். கிட்டத்தட்ட அது நமக்கு நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும். சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சமா பாசிட்டிவா ஏதோ லைட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். பொறுமையாக இருந்து கோவப்படாம ஹேண்டில் பண்றதுதான் இன்றைய நாள் நல்லா இருக்கும். அதாவது உணர்ச்சி வசப்பட வைக்கும். அதாவது நீங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா கோவம் வரும் பயங்கரமா. அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரும் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல இப்படி ஒரு செயற்கை. வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த், கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்பிக்கையே இல்லாம இருக்கும். சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைச்சாலும் அது கரெக்டா முடியாத மாதிரியும், ரொம்ப தள்ளி போய் நடக்கிற மாதிரியும், நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு பொறுமையா போகணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா போகணும். யாரையும் நம்பி ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. அதாவது சீக்ரெட்ஸ் இன் எனி ஃபார்ம் அது சொன்னோம்னா நமக்கு லாஸ்ட்ல பிரச்சனை ஆகும். இன்னைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, வேற நாள்ல உங்களுக்கு அதை வச்சு மடக்குவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பிளாக்மெயில் சுச்சுவேஷன்ல உட்கார்ற மாதிரி நடக்கும். அதனால பொறுமையா இருங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுத்தமா இந்த நாள் பொறுமையா தான் இருக்கணும். எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்கும். தர்மத்துக்கு விருத்தமா நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்னா வீட்டுல ஒண்ணு நடப்பாங்க. ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் கண்டிப்பா கம்மியா இருக்கு, பாத்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நம்ம எதிர்பார்க்காம நிறைய புதிய நபர்களை பார்ப்போம். நம்ம ஃபோர்ஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸை கம்மி பண்ணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லது. வியாபாரத்துல யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சுப்பிரமணியன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாங்கி நீங்க சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நமக்கு சாதகமா இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். அட் தி சேம் டைம் இன்றைய நாளை பார்க்கும் பொழுது தேவையே இல்லாம எதிரிகள், தேவையே இல்லாம வீட்டுல எதிர்ப்புகள், அதாவது மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், காமதேனு வழிபாடு பண்ணீங்கன்னா பணம் நம்ம கிட்ட இருந்து போகாம இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நாளைக்கு மார்னிங் எல்லாமே சரியாயிடும். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். ஹெல்த் இஸ் வெல். இந்த நிலைமைகள் என்ன ஆகுதுன்னா, உங்க ஹெல்த்ல சிறு சிறு மாற்றங்கள் தெரியும். உடனே சின்ன பிரச்சனை இருந்தாலும் போய் பார்த்துக்கிறது நல்லது. மெயினா குழந்தைகளுடைய, அதாவது பிஹேவியரல் பேட்டர்ன்,
அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். எக்ஸாம்ஸ் அது இதுன்னு வந்துன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்குறது தான் பெட்டர். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் காக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருமையான நாள். அதுலயும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும். எப்ப சரியாகணும்னு தெரியாது, எது சரியாகணும்னு தெரியாது, இது இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்றது நல்லது. தேவையில்லாத கோபம், தேவையில்லாத ஆக்ரோஷம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மெயினா சுய ஒழுக்கத்துல இன்றைய நாள் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்திலுமே பேர் கெடாம பார்த்துக்கணும். இந்த சந்திரன் ராகு ரெண்டும் சேரும் பொழுது, திரிகோணத்துல குரு இருக்கும் பொழுது நம்ம நல்லதுக்காக சொல்றோம்னு சொல்லி இறங்கி சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து இந்த விஷயத்த இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மள கார்னர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நீங்க உள்ளாகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து, அதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் இன்றைய நாள் அது சொல்றது கரெக்ட் கிடையாது. அதனால பொறுமையா இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்து வீட்டாளர் நட்பு பாராட்டுவது நல்லது. வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க, கண்டிப்பா செலவு வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து பொறுமையாக இருந்து கையாள்வது நல்லது. காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு, அது வரைக்கும் சரியா இல்லை. நான் இன்றைய நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல பெரியவங்க, மெயினா எல்டர் லேடிஸ் யார் இருக்கீங்களோ அவங்க ஹெல்த் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன், லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நபரை போய் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். கிட்டத்தட்ட அது நமக்கு நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும். சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சமா பாசிட்டிவா ஏதோ லைட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். பொறுமையாக இருந்து கோவப்படாம ஹேண்டில் பண்றதுதான் இன்றைய நாள் நல்லா இருக்கும். அதாவது உணர்ச்சி வசப்பட வைக்கும். அதாவது நீங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா கோவம் வரும் பயங்கரமா. அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளா இருக்கப்படுது. நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த நாள் முடிஞ்சிடும். இந்த நாளுக்கு அப்புறம் பிரச்சனைகளே கிடையாது. உடம்பு சோர்வு, லைட்டா கால் வலி, பாதம் வலி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்பி போவோம், ஆனா நடக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மோரலஸ் இந்த நாள் வந்து நல்லதா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.